ஹலோ ஆல், வணக்கம். இன்னொரு ஒரு வீடியோ. ஒரு சேஞ்சுக்கு இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் வந்து ஜெயிச்சிருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் போய் ஒரு வழியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கிங் கோலி பேக். அவரோட ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தார். இந்த கிரவுண்டில் 190 சம்திங் வச்சுருந்தாரு. ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அவரோட ஆவரேஜ் அவர் வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஏற்றிக்கிட்டாரு. ஸோ இது எல்லாம் வந்து மாஸ்டர் கூட வந்து பேசுகிறதுக்காக இன்னொரு ஒரு வீடியோ. மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. உங்களோட ஃபஸ்ட்டு இனிஷியல் தாட் சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சது, நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சிம்பிள். இந்த இந்த டயலாக் தான். பரமா மரண பயத்தை காட்டிட்டானுங்க பரமா. அதுதான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலா எண்ட் ஆஃப் த கேம் ஸ்டில் ஐ ஹேவ் தட் ஃபீல். அது நீங்க பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சிங்க் ஆயிருந்திருக்கும். பட் கிரேட் கேம். ஓகேங்களா, அப்படிதான் சொல்லணும். ரெண்டு டீமுமே வந்து என்ன சொல்றது, எடின் கிவன் இன்ச். லைக் இந்தியாவுக்கு சான்சஸ் இருந்தது, பிச்சு டிஃபிகல்ட்டா இருந்தது பவுலிங் போடுறதுக்கு. பட் போத் த டீம்ஸ் கேவ் தேர் லைக் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தட் பீயிங் செட், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாஸ்லேருந்து போயிடுவோம். ரெண்டு கேப்டன்ஸுமே வந்து டாஸ் ஜெயிச்ச உடனே பவுலிங் தான் போகணும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆமா ஆமா நோ வண்டர் இந்தியா லாஸ் த டாஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டிலாம் என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து இட்ஸ் மென்ட் டாஸ். ஃபார்மேட் மாறட்டும், கேப்டன் மாறட்டும், என்ன வேணால் மாறட்டும், லொக்கேஷன் மாறட்டும், ஆனால் ரிசல்ட்டு மட்டும் இந்தியா வில் லூஸ் த டாஸ் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது. சொல்லுங்கள், அது ஆக்சுவலாக வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் இஸ் த குட் டெசிஷன் இல்லையா இந்த கிரவுண்டில்? ஆமா ஆமா, நம்ம கிளியரா பார்த்தோம் இல்லைங்களா. பிச்சில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து டியூ வந்ததுனால வந்து ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சமாச்சு வந்து டிஃபிகல்ட்டா இருந்தது. உங்களுக்கு டியூ வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா பால் வந்து நல்லா பேட்டுக்கு வந்து வர்றதுனால வந்து அது வந்து கண்டிப்பா ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான். பட் அதை நம்ம எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது. பட் தட் கேவ் சம் அட்வான்டேஜ் டு சவுத் ஆஃப்ரிக்கா வின்னிங் த டாஸ். ஓகே, பிளேயிங் லெவனில் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஐப்ரோஸ் ரைஸ் ஆச்சா? ரிஷப் பண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, நான் என் லெவன்ல எடுத்திருந்தேன். அவர் இல்ல. ருத்ராஜ் கெய்க்வாட் என்னோட ஃபீல் இதுவரை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஐ திங்க் டாப் 3னா அவருக்கு ஃபிட் ஆகும். ஃபோர்த் டவுன் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஐ திங்க் தேர் இஸ் சம் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு ஹிம் அட்லீஸ்ட். பட் மற்றபடி ஒன்றும் பெரிய லெவல்ல பிளேயிங் லெவன்ல பவுலிங்லாம் டிஃபரன்ஸ் இல்லை. சேம் தான் இல்லையா? நம்ம எதிர்பார்த்த அதே பவுலிங் தான். ஹர்ஷித் ராணா, குல்தீப், ஆமா, அப்புறம் அர்ஷதீப், பிரசித் இந்த மூணு கிருஷ்ணா. பேரும் மெயின் ஆமா பவுலர்ஸ். ஓகே. ஆமா ஆமா. ஆமாம், எனக்குமே வந்து சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை. ஆனா சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஏன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. மகாராஜும் ரெஸ்டடு, பவுமாவும் ரெஸ்டடு. ஸோ மேபி அவ்வளோ நிகில் ஏதாவது கேரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. தெரியல. ஏன்னா இருக்கலாம் வந்து இருக்கலாம். மகாராஜ் ஏன்னா வந்து அது அவ்வளோ வந்து எனக்கு பவுலிங் சர்ப்ரைஸா இருந்தது. போடலை டே 4 டே 5ல. ம். ஸோ அதனால் மேபி என்ன நிகில் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நம்ம ரெண்டு பேருமே ஐ திங்க் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பட் ஐ திங்க் ஹி மிஸ்ட் அவுட். ரெண்டு பேருமே நான் சொன்னோம். வந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஓடிஐ ஃபார்மேட்டில் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆடுறாரு. ரொம்ப ஹார்ஷாக சொல்ல முடியாது. பட் தட் ஹாஸ் பிகம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஃபேன்ஸ் டு வாட்ச் ரோக்கோ ஷோ இன் ராஞ்சி இல்லையா? அந்த ரெண்டு பேர் இன்னிங்ஸை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்றது, நம்ம ரொம்ப வருஷமா இந்தியன் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஒன்றும் சொல்ல மாட்டோம். இட்ஸ் தேர் லைக் யூஸ்வல் டே அட் த ஆஃபீஸ் ஃபார் தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, ரோஹித் வாஸ் லைக் ஆன் ஹிஸ் ஓன். லைக் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்ஸஸ்லாம் சர்வசாதாரணமா வந்துருச்சு. கோலி வந்து இனிஷியலா கொஞ்சம் நிறைய அக்ரெசிவா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் அவ்வளோ அக்ரெசிவா எடுத்தவொடனே விளையாடுறது நம்ம, எஸ்பெஷலி அவர் வந்து ஏர்ல பால் அடிக்க மாட்டாரு ஆமாம் கரெக்டுங்களா. ஆமாம். ஸோ திங்க் எடுத்த உடனே வந்து சிக்ஸஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணாரு. மேபி பிச்சு நம்ம பேசணும் இல்லைங்களா, தே நீடட் தட் எக்ஸ்ட்ரா குஷன். அதை கன்சிடர் பண்ணியான்னு தெரியல. பட் இட் கிளிக். ஸோ அகைன் இல்லை, மாஸ்டர்ஃபுல். நான் அதுதான் நான் வந்து கேட்குறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 தடவை தோனி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பிச்சை அசஸ் பண்ணுறது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் குயிக்காக அசஸ் பண்ணுறது வந்து விராட் கோலியோட ஒரு அசட்டு அப்படின்னு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பால் 2 பால் போதும் அவருக்கு ஆக்சுவலாக பிச்சை அசஸ் பண்ணுறதுக்கு அஸ் அ பேட்ஸ்மனா அப்படின்னு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நானும் பார்த்தேன், டவுன் த ட்ராக் வந்து சிக்ஸ் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. லைக் 10-15 இருக்கும்போது டவுன் த ட்ராக்ல வந்து சிக்ஸ் அடிக்கிறதுலாம் மேபி வந்து அவர் அந்த பிச்சை ட்ரஸ்ட் பண்ணிட்டாரோ, பால் வந்து கண்டிப்பாக பேட்டுக்கு வரும், நம்ம வந்து இறங்கி நம்மளோட ஷாட்டுக்கு போகலாம், மிடில் பண்ணிட்டா ட்ராவல் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஈஸியாக அசஸ் பண்ணிட்டாரோ அந்த பிச்சு, இப்படி தான் அந்த பிச்சு இருக்கும் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, பிச்சு குயிக்கா அசஸ் பண்ணிட்டாப்ல. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்றது,
அவருக்கு நத்திங் டு லூஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸும் அவருக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ வாட் எல்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ்ங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஐ திங்க் ஹி கேவ் ஹிஸ் பெஸ்ட் தலைக்கூட எஃபர்ட். டின்னரு அப்புறம் டிரைவ்லாம் வர போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் கொஞ்சம் கிளாரிட்டி மேபி ஏதாவது கிடைச்சிருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட இருந்து தோனிட்டு இருந்து வந்திருக்கலாம். பட் ஆனா இட் இஸ் a வெரி கிரேட் இன்னிங்ஸ். ஓகேங்களா? அதாவது அகைன் பேஸ்டிங் த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ் ஹி ஸ்டார்டட் ரியலி லைக் ஹிட்டிங் சிக்ஸஸ் இன் த பிகினிங். அதுக்கப்புறம் எப்பயும் போல அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ஹி வாஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டு ஸ்லோ டவுன் அஸ் வெல். பிச்சுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஆக்சுவலா இந்தியாவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 26-40 வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்லோ டவுன் ஆனாங்க. ஏன்னா பிச்சு வந்து அவங்க கரெக்டாக பேக் ஆஃப் த லென்த் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் பாலாக போட்டால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக்காகி வந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் ஓவராலாக அந்த கெய்க்வாடு, சுந்தர், இன்ஃபேக்ட் ராகுலுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இனிஷியல் பண்ணிட்டு டைம் தான் கொஞ்சம் இருந்தாரு. இருக்கும். அதனால வந்து அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியல் நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா அவர் அந்த டயத்துல நின்று கடைசியில வந்து ஏதோ ஒரு ஓவர்ல 20 ரன் என்னமோ அடிச்சுட்டு தான் எக்ஸலரேட் அவுட் பண்ணாரு. ஆவாரு. ஸோ தட் வாஸ் ரியலி குரூஷியல் ஃபார் தட் மொமெண்டம் இந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ். பட் ஆனால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேருமே பேசணும் ஆஃப்லைனில். அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா மேபி 15-20 ரன் ஷார்ட்டோ அப்படின்னு பேசணும். கரெக்டாக? கரெக்ட். என்னோட இது வந்து கெய்க்வாட் அகைன் அன்லக்கி இந்த சென்ஸ் லைக் தட் வாஸ் அ கிரேட் கேட்ச். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு சுந்தர், வாஷிங்டன் சுந்தருமே சரி, ராகுலுமே சரி, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அங்கதான் வந்து கேம் அவேர்னஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன் டு பிக்சர்னு சொல்லுவாங்களா. என்னை பொறுத்தளவுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் கூட ஜஸ்ட் ரொட்டேட்டட் த ஸ்ட்ரைக். அவர் வந்து மேபி ரோல் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து. வந்ததுலேருந்து அவர் வந்து ரொம்ப ஹார்டா அடிக்கணுமே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அகைன் ஸ்கோர் அதிகமா இருக்கு, டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, அவர் ரோல் படி அவர் பிளே பண்ணியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் இல்லாம இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கோலி அந்த பக்கம் வந்து இஸ் செட்டில்ட் அண்ட் கண்டினியூஸ்லி ஆர் ஈஸிலி ஸ்கோரிங் ரன்ஸ். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எண்ட் வந்து வி மிஸ் தட் 15-20 ரன்ஸ். அகைன் பிச்சுமே வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. ராகுலுமே வந்து வி நோ லைக் ஹி ஸ்கோர்ட் ரன் அ பால். ஆனா லாஸ்ட் 10 ஓவர்ஸ் பேட்டிங் பண்ணியிருக்காரு, ஸ்டில் ரன் அ பால் தான். புரியுது. ஓகேங்களா? ஸோ இட் ஷோர் டூ திங்ஸ். ஒன் இஸ் பிச் வாஸ் நாட் ஈஸி அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபவுண்ட் தேர் லைன் அண்ட் லென்த் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சின்ன ரஷ்டினஸ் இருந்தது. அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து வாஷிங்டன் சுந்தர்லாம் இன்னொரு 20 பால் ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோலி அவரும் சேர்ந்து அடிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் கூட வந்திருக்கும். கரெக்ட். ஓகே. நம்மளோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் மாதிரி ஹர்ஷித் ராணா வந்து குயிக்காக 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ரிக்கில்டன் அண்ட் டிகாக் வந்து வித்தவுட் ஸ்கோரிங் பேக் டு பெவிலியன். அவங்க வந்து செட்டில் ஆயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூ ஃபேக்டரில் வந்து அவங்க அவுட் ஆகிறது கஷ்டம். மேட்சுமே நம்ம கையை விட்டு போயிருக்கோம். ஸோ ஆமா, ஆக்சுவலி இந்தியா ஒன் த மேட்ச் இந்த பவர் பிளே இட் செல்ஃப். ஏன்னா நம்ம வந்து 80-1 நினைக்கிறேன், அவங்க வந்து 47-3. இன்ஃபேக்ட் 11-3 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஓவர்ஸ் வந்து there was something in the pitch. I was really happy seeing such spells from Hardeep Singh and ஹர்ஷித் ராணா. பால் மூவ் ஆகுது, கண்டினியூஸா வந்து அதே லைன்ல எடுத்து பக்கவா போட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிச் ஈஸி ஆகி மூவ்மெண்ட் இதான உடனே ரன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு. ஆமா, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து 6-7 ஓவர்ஸ் வந்து தான் வெரி குரூஷியல். அப்பயே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வேர் புஷ்ட் பேக். அதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸா நான் பாக்குறேன் நான். அதுதான் அந்த வின்னிங் காசுன்னு நானுமே நினைக்கிறேன். அந்த 20-30 ரன்ஸ் ஐ திங்க் தே வான் பை 17 ரன்ஸ். பட் ஆனால் வந்து அந்த இனிஷியல் அந்த ஒரு பேக் ஃபுட் அவங்கள அமிச்சது தான் வந்து டிசைடட்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் என்ன மாஸ்டர்? அவங்க வந்து பயங்கரமாக பேட்டிங் ஆடினாங்களா, இல்லை நம்ம வந்து இப்படி போட்டோமா, இல்லை வந்து டியூ வந்து ஹெல்ப் பண்ணுச்சா, என்ன எனக்கு புரியல. நீங்கள் சொன்ன என்னோட மாதிரி வியூ படி பெட்ரோல் என்னோட போட்டுருக்கேன், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். வந்துருது ஐயோ ஐயோ அந்த லாஸ்ட் 2 ஓவர் ஐயோ தோத்துருப்போமோ அப்படின்ட்டு. இல்ல என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து இந்தியா இதுக்கு மேல பெட்டரா அந்த பிச்சில் பவுலிங் போட்டிருக்க முடியாதுங்கிறதா என்னோட வியூ. ஐ நோ லைக் மேபி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் மற்றவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா டியூ வந்துருச்சுனாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒன்னு கிரிப் பண்ண முடியாது, இன்னொன்று வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? பிச்சு அது மாதிரி ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட் as well. ஓகேங்களா? அது நமக்கு பும்ராலாம் கிடையாது, அந்த குல்தீப் தான் நமக்கு ட்ரம்ப் கார்டு. இன்னொரு சைட்ல இருந்து நமக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா நம்ம ஹர்ஷித் ராணா, பிரஷித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷித் சிங் தான் they have to stand up இல்லைங்களா. ஸோ considering this bowling attack, I don't think India could have done better, but we have to give credit to South Africa's batting. They were never ready to give up. ஓகேங்களா? நீ எவ்வளோ 8 ரன் ரேட்டா 15 ரன் ரேட்டா எவ்வளோ போனாலும் வரால, we are just going to come hard at you அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஐ திங்க் அந்த 3-4 பிளேயர் வந்து சூப்பராக விளையாண்டாங்க. அந்த பிரீஸ்க்கு போஷ், என்சனு அண்ட் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு, பிரவிஸ் அடிச்சாரு.
அவங்கெல்லாம் வந்து என்னன்னா பிரவீஸ் வந்து அவுட் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட்ல அவர் இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து மிடில் இருந்திருந்தாருன்னா ரிசல்ட் வர மாதிரி போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்ஸ் அண்ட் கம்ஸ் வித் ரிஸ்க் இல்லைங்களா. ஸோ வந்து அவருமே அவர் இன்னிங்ஸும் சரி என்சன் இன்னிங்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா தேவர் லைக் பிளேயிங் லைக் நோ மேட்டர் வாட் வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் சிக்ஸஸ். ஓகேங்களா. அப்போனா 1 or 2 balls கண்டிப்பா மிஸ் ஆகும். ஓகேங்களா. இன்ஃபேக்ட் என்சன் வந்து ஐ வுட் சே ஹி வாஸ் பிட் லக்கி அஸ் வெல். ஓகே அஸ் வெல். ஓகேங்களா. அவர் வந்து செம்மையா மிடில் பண்ணாரு. சிக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா அடிச்சிட்டு இருந்தாரு. ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் லக்கு இருந்தது. பிரேவிஸ்க்கு வந்து அந்த லக்கு சீக்கிரமா ரன் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்ற மாதிரி நான் பார்த்தேன். பட் அந்த போஸ்டும் அந்த இன்னொருத்தர் பிரீச்க்கும் வந்து கரெக்டா அவங்க வந்து அதர் சைட்ல வந்து இன்னிங்ஸை பேஸ் பண்ணாங்க. பட் இவங்க 2 பேரோட மிடில் இன்னிங்ஸ் எஸ்பெஷலி என்சன் சேஞ்ச் த கேம். அவங்க இவ்வளவு தூரம் க்ளோஸா வந்த காரணமே அவர் இன்னிங்ஸ் தான். 70 ஆஃப் 39 balls. இட்ஸ் நாட் இன்ஃபேக்ட் வாஸ் அன்லக்கி டு கெட் அவுட். அவர் குல்தீப்போட ஒஸ்ட் பால் கரெக்டா கையில போய் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல பால்லாம் வந்து செம்மையா சிக்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. பயங்கர பேட்டிங் சூப்பரா இருந்தது. ஓகே. ஓவராலாக வந்து ஒரு கிராக்கர் ஜாக்கர் மேட்ச்சு. சண்டே வந்து ஹாப்பியாக ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ரோக்கோ இஸ் பேக். விராட் கோலியோட 52nd செஞ்சுரி, 83 இன் ஓவரால். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட மின்னல் பிளிஸ்டரிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆல் டுடே பேக்கேஜாக இருந்துச்சு. கடைசி இந்தியா ஜெயிச்சதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பி. இந்த இல்ல மேட்ச் அதான் இந்தியாவுக்கு வந்து பவுலிங்ல வந்து மெயினா ஹர்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணாக்கு வந்து இது கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்க எப்பயுமே வின்னிங் சைட்ல வந்து அதுவும் கடைசியில அவங்க தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ ஐ நோ லைக் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்வேஸ் கேட்சிங் அப். பட் ஸ்டில் வந்து இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ்லி நியூ இல்லைங்களா. அதனால வந்து பும்ரா இல்லாம இவங்க லீட் பண்ணி வின் பண்ணது வந்து அவங்களுக்கு நிறைய கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கும். ஓகே. தட் பீயிங் செட், இந்த மேட்ச் நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் சண்டேவாக அமைஞ்சுது. அண்ட் இந்தியா ஜெயிச்சதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பி. உங்களுக்கு இந்த மேட்சை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம செகண்ட் மேட்ச்க்கான ப்ரிவியூவோட நாங்கள் வந்து சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்குமே வந்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச்.